காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப யங் ஏஜில் நம்ம பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 18 இயர்ஸ் கீழே வந்து நாங்கள் காஸ்மெட்டிக் சர்ஜரியே நாங்கள் பண்ணுறதில்ல. எக்ஸப்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸு இந்த ஒரு 14-15 இயர்ஸில் சில ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது ரிடக்ஷன் வேணால் பண்ணலாம் ஒரு 14 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு. அதுவும் வந்து பேரண்ட்ஸோட கன்சென்ட் கேட்டுட்டு நம்ம பண்ணலாமே தவிர 18 இயர்ஸ்க்கு மேலே தான் நம்ம வந்து எல்லா சர்ஜரிஸும் பண்ணலாம். ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனு, பிரெஸ்ட் ரிடக்ஷன்ஸு, ஆக்மெண்டேஷன்ஸு, அப்புறம் டம்மி டக் சர்ஜரி, ஃபேஸ் லிஃப்ட்டு, நெக் லிஃப்ட்டு, எல்லா சர்ஜரிஸும் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே தான் நம்ம பண்ணலாம். காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் இன்வேசிவ் சர்ஜரி, அதே மாதிரி இன்வேசிவ் சர்ஜரி. இப்போ இன்வேசிவ் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேல்பல், ஒரு கத்தி வச்சு சர்ஜரி பண்ணுறது தான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி, இன்வேசிவ் சர்ஜரி. இதெல்லாம் காமனாக பண்ணுற சர்ஜரின்னு பார்த்தா லைப்போசெக்ஷன், அப்புறம் வந்து பிரெஸ்ட்டில் வந்து ரிடக்ஷனு, ஆக்மெண்டேஷன் வித் இம்ப்ளான்ஸு, பிரெஸ்ட் லிஃப்ட்டு, அப்புறம் வந்து அப்டோமினோபிளாஸ்டி, டம்மி டக் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி, அப்புறம் வந்து ரைனோபிளாஸ்டி சர்ஜரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், நெக் லிஃப்ட்டு, தை லிஃப்ட்டு, அது எல்லாமே வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸில் பண்ணுற சர்ஜரி. இதே வந்து நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்னு பார்த்திங்கன்னா பொட்டாக்ஸ், அப்புறம் வந்து ஃபில்லர்ஸ், அப்புறம் வந்து த்ரெட் லிப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி ஸ்கார்க்கு வந்து பண்ணுற MNRF, அப்புறம் லேசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் வந்து நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் வந்து செமி பெர்மனண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து பண்ணுறது வந்து என்னென்னா சரியான காரணங்களுக்காக பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் மிக்க ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது.